என்னோட மனைவி 6 வருஷம் அதிகம் சார். உங்களை விட முன்னாடி 6 வயசு மூத்தவங்க. அப்படியா? ஆமா சார். எனக்கு என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு சார். புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்களா? காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு பார்க்க கூடாதுங்க. வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. உண்மை. இதெல்லாம் ஒரு காரணம். வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும். அதுக்கு மீறி அந்த யோசனை எனக்கு இருக்கு. ஏன் அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி, ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். 5 to 8 அதையும் குறைஞ்சது 5 வருஷம் வச்சிருக்கீங்க. நீங்க எப்பதான் கல்யாணம் பண்ணீங்களோ? ஆமா சார். அதானே பார்த்தேன். கரெக்டா கட்டுவிட்டா. உங்களுக்கு உங்க மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 8 வயசு. 8 வயசா? அதனால மினிமத்தை 5 ஆக்கிட்டீங்க. 10 வருடங்கள் அதிகமா இருக்கலாம். 10 வருடங்கள் வரை அதிகமா இருக்கலாம். அதிகமா இருக்கு. ஓகே. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 10 வருஷம் வித்தியாசம். அதானே. கதை இப்படி போகுதா? நான் இப்ப ஒண்ணு கேட்போம். உங்க பொண்ணுக்கு 10 வயசு வித்தியாசத்துல ஒரு பையனை கட்டுவீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன் சார். அப்ப நியாயத்தை தான் பேசணும் ஒழிய நம்ம எத்தனை வயசுல டிஃபரன்ஸ்ல கட்டணம்லாம் பேசக்கூடாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதாவது நியாயமா பேசணும். பட் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எத்தனை வயது வித்தியாசம்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். என்னோட மனைவி 6 வருஷம் அதிகம் சார். உங்களை விட முன்னாடி 6 வயசு மூத்தவங்க. அப்படியா? ஆமா சார். உங்களுக்கு என்ன ஏஜ்? எனக்கு 38. அப்ப அவங்களுக்கு என்ன வயசு? 44. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு சார். புரியல. 13 என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்களா? மூத்தவங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன வயசு? 23. அவங்களுக்கு 36. நீங்க என்ன? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். வீட்டுல வந்துட்டு 13 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஏத்துக்கல. நம்ம கையில எதுவும் இல்ல. எங்க அம்மா இவனுக்கு பிள்ளையே இல்ல, வெளியில தூக்கி போடுங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்தாங்க. எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. காதலிக்கும் போதே தெரியுமா முன்னாலே? ஸ்டார்டிங்ல இல்லையா? டெபினெட்லி. அப்ப இந்த என்ன லவ்ங்கிறது ஏஜ் பார்த்தாங்க வரும். அதெல்லாம் எனக்கு தெரியல பா. சாரி, எனக்கு தெரியாது. நீங்க இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்கறீங்க. அதுவும் இந்த 13 வயசுன்றது என்னால சுத்தமாவே கற்பனை பண்ணிக்க முடியல. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். ரொம்ப தப்பான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். என்னை விட ரொம்ப வயசு கம்மியா இருக்கிற ஒரு பொண்ணை நான் அப்படி பாக்குறது தப்புன்னு எனக்கு தோணுது. அது அனாவசியம். என்னை விட அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணை அப்படி பாக்குறது எனக்கு தப்புன்னு தோணுதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவு நல்லவனாடானே. ஆரம்பத்துல இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம முடிவு எடுத்து செஞ்சிரும். ஆனா லைஃப்ன்றது அப்படி கிடையாதுல்ல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி 20 வருஷம் முடிஞ்சிருச்சு சார். ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல சார். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஒரு வயசு டிஃபரன்ட்ல நீங்க சொல்றீங்க. காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு பார்க்க கூடாதுங்க. வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. உண்மையான காதல் நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. 20 வருஷம் ஆச்சுங்க. 20 முடிஞ்சு 21 நடக்குதுங்க. உங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட அது ஒரு அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஆரம்பத்துல காதல் இருக்கும் நீங்க சொன்னீங்க. இப்ப இல்ல நீங்க இருந்தனால தான் நீங்க மதுரையில இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். ஏன் இப்ப கோபப்படுறீங்க? என்ன கோபப்படுற? சரி விட்டு தரேன், விடுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? காதல் வந்து நான் ஒத்துக்க முடியாது. வேற வேற காரணங்கள் இருக்கும். ஒத்துக்க முடியாது. இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. நீங்க ஒரு வயசு பெரியவங்கன்றனால அவர் காதலிச்சாரா? நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த கிளிகிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? ஆரம்பத்துல காதல் இருக்கும் இப்ப இல்லங்கறீங்கல்ல, அது எப்படி இல்லன்னு நீங்க சொல்றீங்க? காதல் எதுக்கு முடியா பேசா எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. காதல் இல்லன்னு சொல்ல மேடம். நீங்க முதல்ல சொன்னீங்க, இப்ப பேச்ச மாத்துறீங்க. ஐயோ என்னடா? என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும். கேட்டுக்க. என்னால வந்து அதுக்கு மீறி அந்த யோசனை எனக்கு இருக்காது. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. இருக்காது. என்னோட சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி. அவன் சின்ன பையன். அவனை எப்படி நான் கட்ட முடியும்? இவ்வளவுதான். நீங்க அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. நீங்க இவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தா என்னை விட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சுக்க கூடாதா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். வந்து நம்மளோட பண்பாடு என்ன, நம்மள எப்படி சொல்லி பண்பாடுங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறது தான். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். உங்களுக்கு லவ் வந்துருச்சு ஓகேங்களா? அப்போ லவ்வோட வேல்யூவே இல்ல. லவ் வந்து எப்படி கண்மூடித்தனமா வந்துருமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்ல. இல்ல லவ்னா கண்மூடித்தனமா தான் வரணும். ஏஜ் பணக்காரனா இல்லையா இதுவா எல்லாரும் பார்த்து வரது லவ் கிடையாது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டீங்க. சோ கல்யாணம் பண்ணனும்னா என்னோட வயசு அதிகமா இருக்கணும். என்னோட ஒரு நாள் ஆச்சு அதிகமா இருக்கணும். அதான் என்னோட எதிர்பார்ப்பு. இந்த தெளிவு
உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. ஒரு நாள் அதிகமா இருந்தா உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்ல. ஒரு நாள் இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. லவ் மேரேஜ்ல மட்டும்தான் அப்ப வயசு அதிகமா இருக்க பையனை கல்யாணம் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்ப உங்க தியரி வந்து லவ் மேரேஜ்ல பெரிய பையனை கட்டிக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ்னா பண்ணக்கூடாது. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் இந்த சொல்லுங்க. அக்கா கதை போடுறதே நீங்க எல்லாம் ஃப்ராடு. இல்ல பொய், இதெல்லாம் தப்பு. இவ்வளவு காலமா ஆண்கள் வந்து வழிநடத்தின குடும்பங்களை பத்தி தான் பேசுறாங்க. நாங்க வந்து பெண்கள் எங்க குடும்பத்தை வழிநடத்தணும்னு சொல்றோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஹஸ்பண்ட் சின்னவங்களா இருக்க பட்சத்துல நீ பெருசு நான் பெருசுங்கறத உடைஞ்சிருது. ஓ நீ அப்படி வரியா? நான் தான் உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஈக்குவாலிட்டி பக்காவா ஃபிக்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா, ஈக்குவாலிட்டி அப்படிங்கறது உங்களோட வயசு கம்மியா இருக்க பையனை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் வருமா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரண்ட் 1 இயர், என்னோட அவங்க பெரியவங்க தான். அப்படி இருந்தாலும் நான் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 4 வருஷம் நான் கம்மி, அவங்க ஜாஸ்தி. நானும் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். ஆனா அந்த டாமினேட் பண்றதுல ஒரு கொஞ்சல் இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு குலதந்தானம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்ல. உங்க பெண்ணில் எப்படி இருக்கும்? ஒரு வயதில் மூத்த பெண் கமாண்டிங்கா அத்தாரிட்டேட்டிவா இருக்கும். நான் வச்சதான் சட்டம்னு பேசுவாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதாவது 1 வருஷம் டிஃபரன்ஸே தெரியும் சார். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சார் கிட்ட மைக் கூட போக மாட்டேங்குது சார். மாட்டிக்கிட்ட பங்கு. பாவம் அவருக்கு சார் ஒரு வாட்டியாவது பேசணும் நாங்களாம் ஆசைப்படுறோம். எந்த பயனும் இல்ல. இது ஒரு சந்தோஷம் தாங்க. அவங்க சொல்றத கேட்டுனா என்ன அவ்வளவுதானே. மனைவி சொல்லதான் அவங்க கேட்க வேண்டியிருக்குங்கிறீங்க. அவர் ஒரே அடியா சார் இருக்கட்டுமே, என் பொண்டாட்டி சொன்னதை கேட்டா என்ன தப்புங்கிறார். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எனக்கு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வந்து தடையா இருக்கும். ஒரு ஆணோட மனநிலையில இருந்து எனக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. எதுக்கு அடிக்க ஆளும்? அவ்வளவுதான். ஏன் அடக்கி ஆளணும்? மாட்டிக்கிட்டியா? ஒரு வீட்ல 2 சத்தம் வந்துச்சுன்னா அந்த வீடு வீணா போயிடும். ஒரு சத்தம் வரணும். என்னை விட என் மனைவி மூத்தவளா இருந்தா கூட எனக்கு தாயா இருந்துட்டு போறா. இதுல என்ன சிக்கல் இருக்கு? வயசுங்கிறது இங்க சிக்கல் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொன்னா ஷாக் ஆவீங்க. இப்போ சொல்லிட்டா என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. உங்க வீட்டுக்காரருடைய பர்த் சர்டிபிகேட் நாங்க கிராஸ் செக் பண்ணோம். He is 2 months younger than you. பர்த் சர்டிபிகேட் நிறைய பேரோட பர்த் Not just சர்டிபிகேட் birth certificate. அவருக்கு 2 டேட் ஆஃப் பர்த் இருக்கு. டேய் என்னடா புத்தலாட்ட அது? அவருடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் உங்களை விட ஒரு 2.5 மாதம் இளையவர். நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். சர்டிபிகேட்ல இருக்கலாம் சார், உண்மையா கிடையாது சார். சர்டிபிகேட்ல மட்டும் செக் பண்ணலன்னு நான் சொல்றேன்ல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ என்ன அதனால என்ன இருந்துட்டு தான் போதே. பொண்ணு பிடிச்சிருக்கா ஆசையில சொல்லிருப்பாங்க, கட்டிருப்பாங்க. உனக்கு புரட்டிடுவானுங்க. இருந்துட்டு தான் போட்டுமே. ஒரு 1 வருஷம் கம்மியா 1.5 மாசம் 45 நாள் ஜஸ்ட் 45 days. ஏன் அது வந்து பண்ணிட்டா ஓகே. இப்போ நான் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா சரி என்ன பண்ணுவீங்க? நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மைண்டியும் கிடையாது. அப்ப தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் மாத்தி இருக்க முடியும் நீங்க சொல்ற மாதிரி. ரைட். இப்போ என்ன இப்போ ஒன்னும் என்னால பண்ண முடியாது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு நூல் கூட இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படிங்கிறதுக்காக சும்மா போட்டு தான் பார்த்தேன். பயந்துறாதீங்க. நக்கல்யா அவனுக்கு. உலகத்திற்கு நாங்கள் அறிவிப்பது என்னவென்றால், தீபாவை விட அவருடைய கணவர் தாமோதரன் மூத்தவர். ஏயா சும்மா